வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நேற்று ஒரு குடும்பமே உட்காந்து எங்களை பார்த்து வயிற்றுச்சலா யூடியூப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோன்னு தெரியுமா? ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்னா எனக்கு உண்மையே புரியல. யூடியூப்பில் வந்து ஒரு மொபைல் எடுக்கிறீங்க, ஒரு வீடியோ போடுறீங்க, அப்லோட் ஆகுறீங்க, அது ஒரு சிலருக்கு வியூஸ் வருது, சிலருக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. இதில் என்ன கஷ்டம்னா எனக்கு தெரியல. அதாவது ஒரு கல் உடைக்கிற வேலைக்கு போனால் வேர்த்துழுகு. கல் உடைக்கிறது சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. அதே மாதிரி மூட்டை துவக்கிறதுக்கு எலும்பெல்லாம் கண்டிப்பாக வலிக்கு, அது கஷ்டம். ஆனால் யூடியூப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு ஒரு ஃபேமிலி வீடியோ போட்டிருப்பாங்க. அது வேறு யாருமே நம்ம இளவரசர். சரி, அவருக்கு நம்ம ஜிபிடி, நம்ம நாட்டினோட ஜிபிடி, அதாவது எந்த ஸ்டேட் வந்து பொருளாதாரத்தில் முதல்ல இருக்குதுன்னு நம்ம இளவரசருக்கு கேட்டால் அவருக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதை நான் சொல்கிறேன். அதாவது நம்ம எக்கனாமி ஜிபிடி பொருளாதாரத்தில் முதல் இடத்துல இருக்கிறது மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. மூணாவது பார்த்திங்கன்னா குஜராத்து. நாலாவது பார்த்திங்கன்னா கர்நாடகா. அஞ்சாவது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஆறாவது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஏழாவது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். எட்டாவது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஒன்பதாவது பார்த்திங்கன்னா தெலுங்கானா. 10வது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ். இதெல்லாம் வந்து அதாவது வெளி உலகம் தெரியாத ஆளுகளுக்குன்னு சொல்லி மொத்தத்தில் நம்ம ஸ்டேட்டு, இத்தனை ஸ்டேட்டில் வந்து ஜிபிடி பொருளாதாரத்தில் முதல்ல இருக்கிறது அதாவது மகாராஷ்டிரா. அதுதான் பொருளாதாரத்தில் முதல் இடத்துல இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அது எவ்வளோ மில்லியன் பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிராவில் 38,79,000 பில்லியனு. எவ்வளோங்க? 38,79,000 பில்லியன் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 28,90,000 பில்லியன். அந்த பில்லியனை கோடி லெவலில் வருங்க. இதெல்லாம் வந்து எக்கனாமி. இதெல்லாம் வந்து இலவசம் தெரியுமான்னா சத்தியமாக தெரியாது. இந்த பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க நாட்டை வந்து ஒரு முன்னோக்கி போகிறது வந்து யூடியூப்பில் முக்கியமான அங்கம். யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஈஸி தாங்க. யூடியூப்பில் எதை சொல்லணுமோ அதை சொல்லணுங்க. இப்போ இந்த ஃபேமிலி சண்டையுமே குடும்ப சண்டையுமே போட்டுட்டு நாங்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்களன்னா, இவருக்கு வந்து இலவச வருமானம் வருது. இந்த பொருளாதாரம் என்னென்னா இவருக்கெல்லாம் சத்தியமாக தெரியாது. பொருளாதாரம் பற்றி இவருக்கு தெரியும்னா அதுக்கு வந்து பாடம் தான் படிக்கணும். நான் ஜென்ரலாக தான் சொன்னேன். இத்தனை ஸ்டேட்டில் இந்த மாதிரி பொருளாதாரமெல்லாம் இருக்குது. அது இளவரசர் கேட்டால் அதெல்லாம் தெரியாது. ஃபேமிலி வீடியோ, குடும்ப வீடியோ, சண்டை பிடிக்கிற வீடியோ, அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு 5-6 வீடியோ போட்டுப்பாங்க. யூடியூப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து $1 கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இவருக்கு தாங்க வேலை இல்லை. இவருக்கு தான் வேலையில் காலையிலேருந்து காலையிலேருந்து ஒருத்தர் சும்மா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவார், மொபைல் எடுத்துகிட்டு வீடியோ போட்டு பாட்டு கேட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீடியோ போட்டு ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக போட்டு சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றாரு, மில்லியன் கொண்டு வர்றாரு. எல்லா குடும்பத்தில் அப்படி நடக்குன்னா கண்டிப்பாக நடக்காது. உழைச்சாத்தாங்க இன்றைக்கி வருமானம். உழைக்காத வருமானம் உடம்புல ஒட்டாது. இவர் வந்து நிம்மதியாக தூங்குறாரான்னு கேட்டால் இவருக்கு நிம்மதியாக தூக்கம் வராதுங்க. அதாவது இலவசமாக வர வருமானம் உடம்புல ஒட்டாது, நிம்மதியான தூக்கம் வராதுங்க. நீங்கள் பணம் ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சின்னு வச்சுங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது. இன்றைக்கி உயிரை கொடுத்து பாடுபட்டு வீட்டில் போய் உட்காடுறாங்கன்னு வச்சுங்க, மன நிம்மதியோடு வாழலாம். இவரை பற்றியே பேசி அப்படின்னா எந்த யூடியூபருமே தெனாவட்டா திமிர்த்தனமாக எங்களை பற்றியே பேசி ஒரு குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு நான் என்ன மாதிரி வீடியோ போடு, நாங்கள் தான் இப்படி போடுறோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அது வேறு எந்த யூடியூபரும் இல்லை, இவர் மட்டும்தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிற குண்டூசியிலேருந்து ஒரு பேனா பென்சில் வரைக்கும் சொந்தமாக காசு போட்டு வாங்கினா காசு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் சிலர் கேட்டிருப்பாங்க, இவரை பற்றி பேசி வீடியோ போட்டு வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா. சரிங்க, நான் தான் ஒரு மாதம் வீடியோ போடாமல் இருக்கிறேன். இவரும் அதே 30 நாள் வீடியோ போடாமல் இருக்கட்டு, நான் அதே 30 நாள் கழித்து நான் என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோன்ட்டு யூடியூப்பில் நான் கொடுக்குறேன். அவரையும் கொடுக்க சொல்லுங்கள். 30 நாள். ஆனால் அதை வந்து அவர் வந்து என்னால் முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் நோம்பினா எல்லாம் சேர்ந்து போகணும், வீடியோ எடுப்பாங்க. இவங்க பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா கோயில் நோம்பியாங்க. அப்புறம் அந்த அம்மா அங்கே உட்காந்து ஒரு வீடியோ போடுது, இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து எடிட் பண்ணி அப்படியே இதான் கோயில் நோம்பினா போகணும். இவருக்கு அதெல்லாம் கிடையாது. மொத்தத்தில்
அதாவது உழைக்கிற ஆளுகளுக்கு இன்றைக்கி மதிப்பே கிடையாது, உழைக்காத ஆளுகளுக்கு தான் மதிப்பு. இது எத்தனை நாள் நிலைக்குன்னு எனக்கு தெரியாது. மொத்தத்தில் உழைக்காத வருமானம் ₹1 கூடி நம்ம உடம்புல ஒட்டாது, அது தங்காது. இதுதான் உண்மை. இது நடந்திருக்குது. எவ்வளோ பில்லியனாக இருந்தாலுமே உழைச்சா தான் காசு. இப்போ அனில் அம்பானி அதானியில் எடுத்துக்கங்க, சாதாரணமாக உருவாக்கலை, உழைச்சி தான் அந்தளவுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. இவங்க எந்த இடத்துல பெருமைன்னா, உழைக்காமல் பேசிட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கிட்டு பெருமைப்படுவாங்க. ஆனால் உழைக்காத வருமானம் உடம்புல ஒட்டாது. இது எப்போ அறிவு வரும்னா எப்போ